மெக்சிகோவின் வளைகுடாவில் காணப்படுது. சூரியனை விட பிரகாசமான ஒளியை இந்த தாக்குதல் உருவாக்கிச்சான். இந்த தாக்குதல் ஏற்படும் பொழுது அந்த இடத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த எல்லா உயிரினங்களும் நெருப்புல பொசுங்கிடுச்சான். இந்த தாக்குதல்னால மிகப்பெரிய சுனாமி பேரழிவும், எரிமலை வெடிப்பும், காட்டுத்தீயும், மிகப்பெரிய சூறாவளியும் ஏற்பட்டு 80% டைனோசர்கள் அழிஞ்சிடுச்சு. இந்த மிகப்பெரிய வெடிப்பிலிருந்து 10 லட்சம் கோடி டன் கார்பன் டை ஆக்சைடும், 10,000 கோடி டன் கார்பன் மோனாக்சைடும், 10,000 கோடி டன் மீத்தேனையும் கலந்த மிகப்பெரிய புகை மூட்டம் வானத்தையே இருட்டாக்கிச்சு. இந்த மிகப்பெரிய புகை மூட்டம் ஓசோன் படலத்தை தற்காலிகமாக அழிச்சிடுச்சான். மிகப்பெரிய புகை மூட்டமும் இருண்ட வானமும் சூரிய ஒளியை பூமிக்கு வரவிடாம பல வருடங்கள் மறைச்சிச்சு. இதனால தாவரங்கள் பூமியில வளர விடாம பண்ணிச்சான். அது மட்டும் இல்லாம மாசு நிறைஞ்ச மேகத்தில் இருந்து அமிலமழை பெய்து மண்ணோட வளத்தை கெடுத்து சுத்தமா தாவரங்கள் வளராம பண்ணிடுச்சு. இதனாலேயே உணவு இல்லாம மீதி இருந்த 20% டைனோசர்களும் அழிஞ்சிருச்சு.